இப்ப பீகார்ல இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்குள்ள நான் போகணும்னு நினைக்கிறேன். இனிமேல் எதிர்க்கட்சிகள் என்பது இந்தியாவில் இருக்குமா? அது சாத்தியமா? தான் எதிர்க்கட்சி என்கின்ற இடத்தில் இருப்பதாக காட்டிக்கொள்ளுகின்ற காங்கிரஸால் இதை இனிமேல் நிலைநிறுத்த முடியுமா? அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இந்த சனாதனத்தின் சக்திகள், மனு தர்மவாதிகள், மேட்டிமை குடியை சார்ந்த மக்கள், தாங்கள் மேலானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அத்தனை பேரும் காங்கிரஸ்ல உட்கார்ந்து சுரண்டி சாப்பிட்டது தான் அதிகம். இவங்க காங்கிரஸுக்குள்ளார இருந்து ஆர்எஸ்எஸ் காரங்க, காங்கிரஸுக்குள்ளார இருந்து பிஜேபி காரங்க. இதை முதல்ல இந்தியாவுக்கு முதல்ல வெளிச்சம் போட்டு காட்டினவர் பிரணாப் முகர்ஜி. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சாஃப்ட் இந்துத்துவன்ற பேர்ல ஒரு குழுவுக்கு வந்து ஒருத்தனை தலைவனா போட்டு அனுப்புறாங்க, சசி தரூர்னு ஒரு ஆளு. அந்த ஆள் வந்து பொதுக்கும் உட்காந்துட்டு பிஜேபிக்கு என்ன சப்போர்ட் இருக்கோ அதை தான் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுப்பதில்லை. தமிழ்நாட்டில் பாருங்க, இந்திரா காந்தி காலத்திலிருந்து ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து ஆட்சியில் இருக்கின்ற மன்மோகன் சிங் வரைக்கும் உட்கார்ந்து மந்திரி பதவி அனுப்பிச்சிட்டு இருந்த ப. சிதம்பரம் வந்து தேர்தல் நேரத்தில் தேவையில்லாம ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை என்பது இந்திரா காந்தி செஞ்ச தப்புங்கிறார். அப்ப நீங்க எதுக்கு அந்த கட்சியில மந்திரியா இருந்தீங்க? இப்ப இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? 4 முழ வேட்டி கட்டிட்டு ஏர்போர்ட்ல போய் 15 வருஷம் கழிச்சு காஃபி 200 ரூபாய்க்கு விற்கிதான்னு கேட்டவர் தான் பி. சிதம்பரம். அவருடைய படிப்பறிவு, சட்ட அறிவு என்பதெல்லாம் வணங்கப்படக்கூடியது. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக எந்த இடத்திலும் சாதாரண சாமானியனுடையவர்கள் எல்லாம் கலக்காத காரணத்தால் தான் இப்ப நீங்க பாருங்க இவ்வளவு தேர்தல்லாம் நடந்தது இல்ல. இந்த கட்சி இருக்குல்ல, எங்கேயாவது ஒரு ஊடகத்தில் அந்த கட்சியிலிருந்து விலகி, கட்சியிலிருந்து அந்த தலைவர் பதவியிலிருந்து போனார்ல, அழகிரி எங்கேயாவது பேசினாரா? திருநாவுக்கரசு எங்க இருக்குன்னா அது யாராவது பாத்தீங்களா? திருநாவுக்கரசு எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுத்தோ அல்லது கட்சி வேலை செஞ்சோ நீங்க பாத்தீங்களா? திருநாவுக்கரசு எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுமை. காங்கிரஸ் போன உடனே அந்த கலாச்சாரம், அந்த டிஎன்ஏ அப்படியே அவர்கிட்ட போயிடுச்சு. செல்வ பெருந்தகை வந்து கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அவருக்கு நீங்க எந்த ஒத்துழைப்பையும் தரமாட்டேங்கிறீங்க. உங்களுடைய பலமே என்னன்னு தெரியாம ஒரு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க மந்திரி சபையில பங்கு கேட்போன்றீங்க. இன்னைக்கு வந்து விஜய் கூட மதிக்க போறதில்ல காங்கிரஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கிற திமுக இருக்கு பாருங்க, திமுக யோசிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இது தொங்கு சதை. எவ்வளவு காலம் நீங்க சுமப்பீங்க? இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவில் பாருங்க, சித்தராமையா ஆட்சியில் இருக்காரு, டி. கே. சிவகுமார் எப்ப கொடைச்சல் கொடுப்பார்னு அங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு.